எப்பயுமே சிக்கன் பன்னீர்னு நம்ம செஞ்சு சாப்பிட்ட நமக்கு ப்ரோட்டீனில் ஒரு சூப்பரான அல்டர்னேட்டிவ் சாய்ஸ் தான் வந்து இந்த எக் கடாய் மசாலா. ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கவே மவுத் வாட்டரியாக இருக்க இந்த எக் மசாலாவை செஞ்சு கொடுங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாயில்டு எக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 பேருக்கு செய்கிறதுனால நான் 4 எக்கில் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறோமோ அதை மாதிரி நம்ம எக்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் வந்து சால்ட் போட்டிருக்கேன். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஆலிவ் ஆயில் எடுக்க போகிறேன். ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். யூ கேன் ஸ்கிப் திஸ். நீங்கள் ஆயில் இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன ஆயில் வேணால் போடலாம். இன்கேஸ் நீங்கள் இதுக்கு கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் பேனை. ஸோ ப்ரீ ஹீட் பண்ண பேனில் இதை போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பெரட்டி போட்டிங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடும். அதாவது அந்த ரோஸ்ட் வந்து நல்ல ரோஸ்ட் ஆகிடும் இந்த எக். ஸோ தட் அந்த கிரேவியில் போடுறப்ப இது மட்டும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் பேன்லேயே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஆயில் வந்து இதுக்கு தேவைப்படும். ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஆனியன் அண்ட் கேப்சிகம், இதில் வந்து ஆனியன் அண்ட் கேப்சிகம் நம்ம 2 டைம் போட போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ சாப் பண்ண ஆனியன் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஆனியன் 2 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து என்னென்னா கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு பியூரி மாதிரி எடுத்து போட போகிறேன். ஸோ அண்ட் இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ பாருங்கள் நான் அந்த அரைச்சி எடுத்திருக்க அந்த விழுதை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரொம்ப போதுமானது தான். அண்ட் இது கூட வந்து என்னென்ன மசாலாஸில் எல்லாமே 1 ஸ்பூன் அளவு தான். பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் அண்ட் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பெருஞ்சீரக பொடி அது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபைனலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது நல்லா ஒரு தாராளமாக ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் சொன்னேன் இல்லையா, நம்ம 2 டைம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ண கேப்சிகம் அண்ட் ஆனியன்ஸை வந்து கட் பண்ணி 4 கட் பண்ணி அதை வந்து ஒரு இதெல்லாம் வந்து எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு கிரேவியில் வந்து அந்த இது வந்து ஆனியனும் அண்ட் கேப்சிகமும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. அண்ட் இது கூட வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். இதுவுமே கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இன்கேஸ் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா யூ கேன் ஆட் சம் கீஸ். ஸோ கண்டிப்பாக கீ ஆர் பட்டர் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அண்ட் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் வந்து பட்டர் ஆர் கீ ஏதாவது கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஒரு கிரேவி வந்து அந்த கன்சிஸ்டன்சி அந்த திக்னஸ் அண்ட் அந்த ஒரு ஃப்ளேவர்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு, ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவுமே மஸ்ட்டு தான், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு ஒரு எக் மசால் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பட்டர் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் இஸ் மஸ்ட்டு. ஸோ ஃபைனலி பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இந்த மசாலா வந்து பாருங்கள் அப்படியே இந்த ஹோட்டல்லலாம் ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற சேம் ஸ்டைலில் வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது கூட வந்து நான் கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் போட்டிருக்கேன். அண்ட் யூ கேன் ஆக்சுவலி ஹாவ் லைக் திஸ். இதே மாதிரியே நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் எக் போட்டுட்டும் சாப்பிடலாம். வெஜ்ஜில் வேணும்னா இது அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி எக் மசாலில் பண்ணுறதுனால கடாய் எக் மசாலன்றதுனால ஸோ இதை தனியாக இந்த எக்கை வந்து ரோஸ்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப 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 டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சப்பாத்தி, கீ ரைஸ், பராத்தா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.